வணக்க நண்பா. ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது இந்தியா டுடேல எக்ஸிட் போல் இன்னைக்கு கருத்து கணிப்பு இந்தியா டுடே வெளியிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு 98 120 சீட்டு வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை கூட பொறுக்க முடியாமல் இந்த திமுக அதிமுக சில மீடியாக்களையும் சில வந்து அவதூறுகளையும் பரப்பி சில பத்திரிகையாளர்களை வச்சு 180 சீட்டு திமுக அதிமுக 80 சீட்டு வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி பொய்யான கருத்து கணிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, பஸ்ஸு கூட இல்லாமல் லாரி வேனு அதே மாதிரி பைக்ல எல்லாம் வந்து ஓட்டு போடுறவன் பூரா திமுக அதிமுக ஓட்டு போறதுக்கு தான் அங்கிருந்து வராங்களா? தப்பு தப்பு தப்பு. அண்ணனோட அன்பு, எங்க அண்ணனோட அன்புக்காக வெளிநாட்டுல வந்தாங்க. அதே மாதிரி பஸ் இல்லைனாலும் வேனு லாரி அது இதுன்னு பைக் எல்லாம் பிடிச்சி லைனா வந்தது எதுக்கு? விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு. நீங்க இங்க உட்காந்துட்டு ஒரு மீடியா சேனலை வச்சு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி 180 சீட்ல நீங்க ஜெயிக்கிறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட அவதூறு கட்டமைக்கிறீங்களா? நாங்க போட்ட ஓட்டெல்லாம் என்ன வானத்திலிருந்து வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டோமா? அண்ணனுக்கு போட்டது, விசில் சின்னத்துக்கு போட்டது. மக்கள்கிட்ட அவதூறு பரப்பாதீங்க. இந்தியா டுடே வெளியிட்டு இருக்கு 98 120 சீட்டு. இது சும்மா ட்ரெய்லர் தான். நீ 3-4 நாள் தான் இருக்குது. மே 4 மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜயன் சத்தம் கேட்கும். அப்புறம் திமுக ஆன்டி இன்கம்பன்சி. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அந்த ஆட்சி மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலைக்கு மாறிடுறாங்க. அப்போ இந்த ஆட்சி வேணாங்கிறாங்க. அடுத்தது எங்கே போவாங்க? அதிமுகவுக்கு போவாங்க. முதல்ல இந்த மாதிரி இருந்தது, திமுக வேண்டாம்னா அதிமுக, அதிமுக வேண்டாம்னா திமுக. ஆனால் இப்போ அப்படி இல்லை. திமுக ஆன்டி இன்கம்பன்சி வாங்குச்சுன்னா அப்போ மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலைக்கு மாறி நேராக தாவேக விசில் சனத்துக்கு மாறிடுறாங்க. அதே போல் அதிமுக 80 சீட்டு பெரும்பான்மையாக பிடிக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, திமுக 180 சீட் பிடிக்குங்கிறீங்க, தாவேக 8 சீட் பிடிக்குங்கிறீங்க. எதுக்கு மக்கள்கிட்ட தேவையில்லாமல் கட்டமைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி போய் சொன்னீங்க, தேர்தலுக்கு அப்புறம் போய் சொல்லாதீங்க, சரிங்களா? அதை உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் எப்படி விர்ச்சுவல் வாரிசாக இருக்கிறோம். ஆனால் அந்த விர்ச்சுவல் வாரிஸ் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறது? எப்படி எங்களை மிரட்டுறது? குத்திடுவேன், வெட்டிடுவேன், வழக்க போட்டுருவோம், உள்ள வச்சிருவேன். நாங்கள் யாரையுமே அவதூறு வரப்பில்லை. எங்கள் அண்ணனை அவதூறு வரப்பாதீங்க, ஆபாசத்தை ஏவி விடாதீங்க. உங்களால் ஒருத்தர் அழிக்க முடியலன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படி தான் போவீங்க. நாங்கள் அப்படி இல்லையா, நேர்மையாக குடும்பமாக எப்படி ஒரு வீட்டுக்கு 2-3 ஓட்டு இல்லாட்டி அந்த குடும்பத்தில் அத்தனை ஓட்டு அண்ணனுக்காக போட்டிருக்கியா? மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தால் போதியா, ஒரு சூப்பரான ஆச்சு எங்கள் அண்ணன் கொடுப்பாரியா. விசில் சத்தம் 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 days சத்தம் எப்படின்னு பார்த்துக்குங்க. ஒரு பூத்துக்கு 75,000 பூத்துக்கு நாங்கள் வெறும் ஒரு 250-300 ஓட்டு கூட வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினா இல்லை 2.5 கோடி ஓட்டுயா ஆச்சு பிடிச்சாச்சியா. 200 ஓட்டு வாங்கினா 1.5 கோடி ஓட்டுயா. வர வெயிட் அண்ட் வாட்ச். த பியூர் பொலிட்டிக்கல் வார் ஸ்டார்ட் பண்ணி எண்டு பண்ணியாச்சு. மே 4ஆம் தேதி ராவணமா வேண்டா அவதூறு வரப்பாதீங்க, சரிங்களா? சிந்தித்து வாக்களிச்சிருக்கிறோம். வெற்றி நமதே. தாவேகா.